நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 3 முனையா 4 முனையா 5 முனையா எதுவுமே நம்ம இப்ப சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டி இருக்கிறது. எந்த போட்டி இருந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் வேலை தேடி வந்திருக்காங்க. ஒரு கணவன், மனைவி, ஒரு சின்ன குழந்தை. அவர்களை அடையாறில் இருக்கின்ற 4 கயவர்கள் அந்த பெண்ணை தவறாக பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரையும் அவருடைய கணவரையும் கம்பியால் தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தை அழுததுனால அந்த குழந்தையும் செவுத்தில் அடித்து கொண்டிருக்காங்கன்ற செய்தி கேட்குறப்போ நம்மெல்லாம் மனித இனத்தை சேர்ந்தவர்களா அவங்கெல்லாம் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுதுங்க. பீகார்லேருந்து எதுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? ஒரு பிழைப்பை தேடி வந்த ஒரு குடும்பம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் நம்ம தமிழ்நாடு பேர் பெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது மிக மிக ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தலாகவும் இது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை நான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குடைய சீர்கேடு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான். எங்கள் பக்கம் டாஸ்மாக்கு, கஞ்சா, அப்புறம் கள்ளச்சாரம் எல்லாமே இருக்குது. இது நான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு வர்றது தான். நேற்று நடந்த விஷயம் மிக மிக மனித இனத்திற்கே ஒரு அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு ஆமாங்க. இது முதல்வருக்கு வலியுறுத்திருக்கீங்களா? முதல்வருக்கு தேமுதிக சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு கொள்கை ரீதியாக இந்த கட்சி கூட நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி போக மாட்டோம்னு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை? நான் என்ன சொல்றேங்க, தொடர்ந்து தமிழக அரசுக்கு நம்ம அறிக்கைகள் மூலம், ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் மூலம் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம தலையிடலை என்று சொல்லவே முடியாது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தணும்னு தொடர்ந்து இந்த பல வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் யார் கூட்டணின்றதான் நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயம் உரிய நேரத்தில் எங்கள் கழகம் விரும்புவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு திராவிட கட்சிகள்கிட்ட இதுவரை அழைப்பு வந்திருக்காங்க? சொல்லிட்டேன், ஒரே லைன்ல எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான், அனைவருமே தோழமை தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு நீங்க பாத்தீங்களா? எல்லா கட்சியுமே வந்தாங்களா? அதுதான், அனைவரும் தோழமை. கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லதும் அந்த முடிவை நாங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு கூட இருந்தாலும் 2020 சட்டமன்றத்தில் இருமுனை போட்டி தான் இருக்குமா, இல்லை வேற மும்முனை போட்டிகள் வாய்ப்பு இருக்கு? எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அத்தனை முனை போட்டி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பே தான் மகேசன் தீர்ப்பு. அதனால 3 முனையா 4 முனையா 5 முனையா எதுவுமே நம்ம இப்ப சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 4 முனை போட்டி இருக்கிறது. எந்த போட்டி இருந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.